Hello everyone, welcome to Mr. Gtech Tamil. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஃபோட்டோஸில் இருக்க உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி மொத்தமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அதிலேருந்து ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து வேணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோடு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிக்சர் வந்து டவுன்லோட் ஆகிரும். இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிக்சர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மொத்தமாக எல்லா பிக்சர்ஸும் வேணும் அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணுங்கன்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு takeoutgoogle.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் கூகுளில். சரியா, உங்களுக்கு வந்து takeout.google.com வெப்சைட் வரும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கணுமோ அந்த அக்கௌண்ட்டை மறக்காமல் லாகின் பண்ணி அதில் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஸோ அந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டீசெலக்ட் ஆல்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆலில் நிற்கும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் கூகுளில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்புமே இந்த ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா டேட்டாவும் டவுன்லோட் பண்ண போகிறதில்ல, கூகுள் ஃபோட்டோஸ் மட்டும்தான். ஸோ அப்போ நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் கூகுள் ட்ரைவோட ஃபைல்ஸ் இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் கூகுள் ஃபோட்டோஸை இப்போதைக்கு எடுக்கிறேன். சரியா, ஸோ கூகுள் ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது. அதுக்கு நேராக அந்த டிக் பாக்ஸ் இருக்கும், செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். டெஸ்டினேஷன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கும், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், உங்கள் கூகுள் ட்ரைவில் ஆட் பண்ணணுமா, ட்ராப் பாக்ஸு இல்லை ஒன் ட்ரைவு எதில் வேணும்னு கேட்குறாங்க. நான் வந்து மெயிலை செலக்ட் பண்ணியிருக்கேன். மெயிலில் வந்து லிங்க் கொடுத்துருவாங்க, அதிலேருந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் டவுன்லோட் லிங்க் வயா மெயில் கொடுத்துட்டேன். ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் ஒன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்ரி 2 மந்த்துக்கு ஒரு தடவை டேட்டா வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. நான் எக்ஸ்போர்ட் ஒன்ஸ் கொடுத்துட்டேன். ஃபைல் டைப் கேட்டிருக்காங்க, ஜிப் ஃபைலில் இருக்குது. அதே மாதிரி ஃபைல் சைஸ் கேட்டிருக்காங்க, நான் 1 GB கொடுக்க போகிறேன். ஸோ ஃபைல் சைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் 1 GB வச்சுக்கிறேன். கிரியேட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். சரியா, இப்போ என்னென்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உடனே டவுன்லோட் பண்ண முடியாது. கூகுள் சைட்லேருந்து அவங்களும் ஒர்க் பண்ணி அந்த லிங்க்கை க்ரியேட் பண்ணி அனுப்புவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இங்கே வந்து மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு வந்து அந்த லிங்க் வந்துடும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில மணி நேரத்துலேருந்து நாட்கள் கூட ஆகும் லிங்க் வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி க்ரியேட் பண்ணி லிங்க் அனுப்பிட்டாங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து வந்திருக்கும். ஸோ அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு கூகுள் டேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யுவர் கூகுள் டேட்டா இஸ் ரெடி டு டவுன்லோட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 14 ஃபைல்ஸ் கிட்டத்தட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பேக்கப் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.